லைட்டு, ஃபேனு, ஏசி, கர்டன்ஸ், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸையும் ஒன்றா இன்டெகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம் ஆர் ஒரே ஆப்பில் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஹோம்னு சொல்கிறோம். ஸோ இதனால என்ன யூஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைட்டிங் சிஸ்டம் எவ்வளோ வாட்டேஜஸ் யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு கர்டன்னாக்கா எப்போ அதை ஓப்பன் பண்ணணும், எப்போ அதை க்ளோஸ் பண்ணணும் சொல்லி அதுக்கு தனக்குத்தானே ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு. ஸோ இதை சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அப்போ இதை ஹேக் பண்ணிடுவாங்களா? இதை ஹேக் பண்ணால் என் வீட்டில் நான் எப்பப்பெல்லாம் நான் வெளியூருக்கு போகிறேன், எப்பப்பெல்லாம் நான் வீட்டுக்கு வரேன், இந்த டிஜிட்டல் டோர் லாக் எப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், இது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருமா சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த கொஸ்டினை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்டர்நெட்டே இல்லாமல் கூட இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷனை பண்ண முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், இதனால என்ன பெனிஃபிட், இதனால என்ன டவுன் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய வீடை நீங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், என்னன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். மீனிங் நீங்கள் வெளியிலேருந்து இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, போகிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் பிஃபோரோ இல்லை ஒரு 1/2 hour பிஃபோரோ நீங்கள் உங்கள் ஏசியை ஆன் பண்ணி வைக்கலாம், கர்டன்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வேறஸ் இப்போ இன்டர்நெட் இல்லை, இன்டர்நெட் வேணாம், எனக்கு ஹேக்கிங் பண்ணுற பயம் இருக்குன்ற மாதிரி இருக்கா, அப்போ நீங்கள் பயப்படவே வேணாம், இன்டர்நெட்டே நீங்கள் அதை ப்ரொவைடே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா என்ன ஆகும்? இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ப்ரிமைசஸ், அதாவது உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது கரெக்டாக ஒர்க் ஆகும், இது நல்லா ஒர்க் ஆகும். வீட்டுக்கு வெளியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஹேக்கிங்ன்ற அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்மார்ட் ஹோம்னா என்னன்றதும். ஸோ இன்டர்நெட்னால உங்களுக்கு ஹேக் ஆகுமா, ஹேக் ஆகாதா அந்த தெளிவும் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.